ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்பெஷல் ஷோ நம்பிக்கை நட்சத்திரங்கள். ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே விஷஸ். பாட்டில் ராதா திரைப்படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மூவி டீமை மீட் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய், வணக்கம் டிரெக்டர் சார். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. ரூபேஷ் சார், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. குரு சார், வணக்கம் அண்ட் வெல்கம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் யூ சார். பாட்டில் ராதா டிஃப்ரெண்டா இருக்கே டைட்டில். எதனால இந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க? இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வைக்கணும் எப்போ டிசைட் பண்ணீங்க சார்? பாட்டில் அப்படிங்கிறது நான் ஆவடி வீடு. ஓகே. அங்க வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ரொம்ப இஷ்டத்துக்கும் குடிச்சு சுத்திக்கிட்டே இருக்க ஒருத்தன். அதனோட பட்ட பேரே பாட்டில் தான். எங்களுக்கு அவன் ஒரிஜினல் நேம் என்னன்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஃப்ரெண்டு தான் அவன். பாட்டில் பாட்டில் தான் சொல்லி கலாச்சி இது பண்ணிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு 24/7 குடிச்சிட்டே இருக்க ஒருத்தன் அவன். ஓகே. ஸோ இந்த கதாபாத்திரத்தோட பேர் ராதாமணி அப்படிங்கிறது. ஸோ பாட்டில் ராதா அப்படிங்கிறது. ஓகே. அங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி பாட்டில் எடுத்துட்டு கேரக்டரோட நேம் ராதா ரெண்டுத்தையும். சூப்பர் சார், ஹவ் தாட்ஃபுல். அப்போல இருந்தே டிசைட் பண்ணிட்டீங்களா நம்ம படம் ஒன்று பண்ணா பாட்டில்ன்ற பேர் டைட்டில் வந்து நம்ம வச்சே ஆகணும் அப்படின்னு? இந்த திரைக்கதை எழுத ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப இயல்பா நடந்தது தான். ஆர்கானிக்கா முதல்ல டைட்டில் வச்சுட்டு எழுதினீங்களா? சார் அதெல்லாம் நான் கேட்கணும். டைட்டில் வச்சுட்டு எழுதுனது தான். பாட்டில் ராதான்றது தான் டைட்டில் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பாட்டில் இருந்தது, அதுக்கப்புறம் கேரக்டரோட நேம்ல ராதாமணி, அந்த ராதா ஆட் பண்ணோம். டீசர் டைட்டில் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ராவா அந்த ஒரு சாபரா அப்படிலாம் இருந்துச்சு. நீங்க ரஞ்சித் சார் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ சாரோட ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணணும்ட்டு இந்த மூவியை பண்ணிருக்கீங்களா? எப்படி சார்? அப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல. அப்படி இருக்குங்களா? கொஞ்சம் அந்த மெட்ராஸ் சாயல கொஞ்சம் இந்த படத்துல இந்த டீசர்ல பார்த்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. இல்ல அப்படி இருக்குன்னா அது ரொம்ப மகிழ்ச்சி தான். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஃபில்ம். அது அதோட ஒரு நம்ம ஃபில்மை ரிலேட் பண்ணி பேசுறாங்கிறது மகிழ்ச்சி தான். ஆக்சுவலா அப்படி இருக்காங்கிறது தெரியல. நம்ம என்னோட சென்சிபிலிட்டிஸ்ல நாம ஒர்க் பண்றோம். குரு சார், நீங்க சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல ஒரு ரிலீஸ் இல்ல லீடா உங்களுக்கு, ஏன் டக்குன்னு தமிழுக்கு வந்துட்டு போயிடுறீங்க? ஏன் ஒரு கன்சிஸ்டண்டா படம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பின்னாடி நிறைய பேர் கேட்க சொன்னாங்க. அதனால கேட்டேங்கிறேன். நான் இடையில வந்து மின்னல் முரளிக்கு அப்புறம் நிறைய மலையாளம் மூவிஸ் பண்ணேன். அப்புறம் தெலுங்குல ஒரு படம் பண்ணேன். இப்போதான் அந்த சின்ன கேப். அது வந்து அது நானா ஏற்படுத்திட்டு இல்லை, அதுவா வர்றது. அந்த நேரத்தில் நான் வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன வந்து எப்படி பாக்குறாங்க, அவர் நிறைய ஸ்கிரிப்டை பத்தி கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பயந்து போய் வராம இருக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு கேப்பு பத்தி எனக்கு அதுல நான் வந்து சினிமா வந்து ஸ்போர்ட்ஸா பார்க்கலாம். ஃப்ளோல போயிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது ரெஸ்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் ரெஸ்ட் இன் தி சென்ஸ் வந்து வேற ஒர்க் பண்றேன். ஆனா நான் அவங்களுடைய வேண்டுகோள் நிறைய பேர் கேக்குறாங்க. அந்த வேண்டுகோளையும் இன்க்ளூடிங் மீ கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க சார் வருங்காலங்கள்ல. இல்ல இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா மெயின் லீடாவே ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரீச் பண்றாங்க. ஏன்ட்டவே வந்து ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் 2-3 பேர் வந்து சோமன் என்ன ரீச் பண்ணணும், அவர் லீடா காஸ்ட் பண்றதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் அவர் அடுத்தடுத்து நீங்க 2 பேருமே திரும்ப சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்களா ஃபியூச்சர்ல? எதிர்பார்க்கலாமா? டெஃபினட்டா ஒர்க் பண்ணுவேன். அவங்க இவரு மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் கிஃப்ட் தானே நமக்கு. கண்டிப்பா சார் அவங்களோட ஒர்க் பண்றது அப்படிங்கிறது. இதுக்கு சம்பந்தமே இல்லாம பயங்கர கான்ட்ராஸ்டா வெட் கிளே மாதிரி தான். இல்ல சோமண்ண மாதிரியான இருக்கவங்களாம் நீங்க எப்படி வேணாலும் அவங்கள ஸ்கல்ப் பண்ணி வச்சிடலாம். அதுவாகவே அது இருக்கும். அப்படி மின்னல் முரளியில வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார். சோ உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் ஒரு மூவினே நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, எனக்கு பர்சனலி லைஃப் சேஞ்சிங் மூவி தான். அதுக்கப்புறம் so many recognitions இல்ல உங்களுக்கு. ஆக்டரா ஒரு ஆக்டருக்கு அது அந்த ஒரு பப்ளிசிட்டி டெஃபினட்டா கேரக்டர். இவர் மலையாளி தான், இவருக்கு தெரியாது. என்னோட அதிகமா அவருக்கு தெரியும். மின்னல் முரளியினுடைய எஃபெக்ட் இவர். ஸோ அது நல்ல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து காமிக்ஸ் படிப்பேன் நான். அதில் அந்த சூப்பர் ஹீரோ அந்த இதெல்லாம் படங்கள் பார்த்துருக்கேன். நிறைய பார்த்துருக்கேன். காமிக்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது வில்லன் வந்து ஒவ்வொரு தோற்றமும் வித்தியாசமா இருக்கும் எல்லாத்துலேயுமே. எனக்கு அது அவர் மேலே ஒரு கண் இருக்கும். இம்பர்றா அப்படின்னு நானே வில்லனா பண்ணும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. ஆமா, ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது எனக்கு.
படம் பார்க்கும்போதும் சரி, அங்க ஒர்க் பண்ணும்போதும் சரி. டிஓபி சார் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி தமிழ்ல இது உங்களுக்கு டெபியூ ஃபில்ம் இல்ல, லாங்குவேஜ் பேரியர் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா பீப்பிளோட, தமிழ் பீப்பிளோட ஒர்க் பண்ணும்போது? நாட் ரியலி. ஓகே. அப்படி எதுவும் ஃபீல் பண்ணல. இட் வாஸ் லைக் ஐ ஆல்ரெடி ஒர்க்ட் வித் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் டிஓபி கிஷோர் குமார். ஸோ ஹூ டிட் தங்கலான். We were like institute mates. He was my senior in my institute, like in Calcutta Satyajit Ray Film and Television Institute. ஓகே. தினகர் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? Yeah, actually it wasn't like a work, like we were traveling together. ஓகே. இந்த படத்துக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி actually we were almost like in the same profession. Like I was in VFX, அனுமந்த் அனிமேஷன் சைடில் ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ரொம்ப என்வாயர்மென்ட் லைக் லைக் அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சதுக்கப்புறம் எவ்ரி திங் வாஸ், ஐ மீன் அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே இருந்தது, லைக் ஈவன் விஷுவல் லாங்குவேஜ் தான் இருந்தது. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டக்குன்னு அடாப்ட் ஆயிடுச்சு. பெட்டர் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆமாம் ஆமாம் ஆமாம். திஸ் இஸ் லைக் எனக்கும் லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லைக் மை ஃபாதர் வாஸ் லைக் ஆமாம் ஆமாம் லைக் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஐ ஹவ் சீன் திஸ் இன், ஐ மீன் சூப்பர் சார், பியூட்டிஃபுல். தினகர் சார் நீங்க சொல்லுங்க, இந்த காஸ்டிங் பத்தி நம்ம பேசியே ஆகணும். குரு சார் ஆகட்டும், சஞ்சனாவா இருக்கட்டும், எப்படி இந்த கேரக்டருக்கு இவங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணீங்க சார்? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. காஸ்டிங் பற்றி வரும்பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன வராதுன்றது தெரியும். எனக்கு சுத்தமாக நடிக்கிறது அப்படிங்கிறது வராது. நடித்து காமிச்சு நடிக்க வைக்கிறதுன்றது 100% வராதுன்றதுனால என்னோட இருக்க ஒரே சாய்ஸுங்கிறது யாரை பிக் பண்ணாலும் அவங்க ஃபைனஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கணுங்கிறது தான். ஒன்று அந்த எழுத்துக்கு அதுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஆக்டர்ஸாக இருக்கணும் அப்பியரன்ஸில். அடுத்தது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். சிலர் ரொம்ப எக்ஸாக்டாக காஸ்டிங்க்கு அப்பியரன்ஸாக கரெக்டாக இருந்தாங்க, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்கு இல்லாம இருந்தாங்க. அதனால நான் அவங்க காஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்து நடிச்சு காமிச்சுலாம் அவங்கள்ட்ட வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு இருந்த ஒரே சாய்ஸ். அப்படி யாரு ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ அது தவறா இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்க சார். ஒரு காஸ்டிங் பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி. நம்ம நிறைய பேரோட இது இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க, நான் அசிஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி 4-5 டைம் வர வச்சு ஆடிஷன் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த பாயிண்ட ஹிட் பண்ண முடியாம இருப்பாங்க அவங்களால. அதனால இப்படி ஒரு கால் எடுக்கிற மாதிரி ஆச்சு. சோ எனக்கு வேற சாய்ஸே கிடையாது. யாரை ரிஜெக்ட் பண்ணேன்னு இல்ல, எல்லாருமே லேர்ன் பண்றது தானே. தேல் க்ரோ. ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த ஒர்க்ல அவங்களோட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான். அதனால இதுல இருந்தது சோமனனா இருக்கட்டும், ஜானுஜனா இருக்கட்டும், சஞ்சனா, பாரி, மாறன், ஈவன் ஆண்டனி, அதுக்கப்புறம் செகண்டரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ணாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப எவிடென்ட்டா ஸ்ட்ராங்கான ஒர்க்கர்ஸ்ன்றது பர்ஃபார்மன்ஸ்ன்றது தெரியும். இப்போ ஆறுமுகவேலு, அபிராமையா, அசோக், இந்த ஜார்ஜ், நவீன் ஜார்ஜ் தாமஸ், அப்புறம் மாதவி, ஜெயபெருமாள் அண்ணன், கருணபிரசாத் அண்ணன், அவர் பெரிய தியேட்டர் டைரக்டர். அவர் எங்களுக்கு சீனியர். ஆமா, நான் கூத்துப்பட்டில் அவர் சீனியர் ஆக்டர் கேபி, சூப்பர் மோஸ்ட் சீனியர் அவர். அவரை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. அவரு எப்படி பெர்ஃபார்ம் இதுவானார்னா, நான் அந்த கேரக்டர் இப்படி ஒரு கேரக்டர்னா, அந்த சபாபதிங்கிற கேரக்டர் ஒரு ப்ரொஃபஸர் உள்ள இருப்பாரு, குடிக்கிறவங்களுக்காகலாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு குடி இம்பார்ட்டன்ட் பேசிட்டு இருக்க ஒருத்தர் ரீஹாப்ல உட்காந்தே அப்படி பேசுவாரு. அவருக்கு லுக் இப்படிலாம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நெடுஞ்செழியன்லாம் இருந்தாங்கல்ல, திராவிடியன் மூவ்மெண்டோட ஸ்டார்டிங் டைம்ல அவங்கள மாதிரியான ஒரு லுக்கை கொடுத்து கண்ணாடிலாம் அவரே கொண்டு வந்துட்டாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல டைலாக் சங்க இலக்கியத்துல குடி இருந்திருக்குன்ற மாதிரி பேசணும்னு சொல்லியிருந்தா, அவர் சங்க இலக்கிய பாடலை எடுத்துட்டு வந்து ஒரு 4 பாட்டு 4 லைன் அதுல அந்த டைலாகோட ஆட் பண்ணாரு. எனக்கு பயங்கரமா இருந்தது. அது எந்த அளவுக்கு ஆக்டரை வந்து ப்ரிப்பரா இருக்க வச்சிருக்குங்கிறது பிரமிப்பா இருந்தது. பாட்டு கேட்ட உடனே எனக்கு மத்ததெல்லாம் எக்ஸ்ட்ரா போனா எடிட்ல தூக்கணும்னு தோணும். இப்ப வரலாம் அது வந்து படத்துல ஃபைனல் ஃபிலிம்ல அது இருக்கு. அவ்வளவு இல்ல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்ததுல்ல. இல்ல அது அவங்க சொன்ன உடனே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, கேப்டன் ஆஃப் தி ஷிப்பா இருந்துட்டு இல்ல வேணான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகாது சார். பட் நீங்க இதெல்லாம் ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ் இல்ல, நமக்கு அந்த டைரக்டருக்கு அந்த விஸ்டம் இருக்கணும்ல. கண்டிப்பா சார், அத அகாமடேட் பண்ண தெரியணும்ல. அப்படி இல்லனா தேர் இஸ் நோ பாயிண்ட்ல. அந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லி ஆட் பண்ணிருக்கீங்களா அந்த படத்துல? நிறைய சோமனோட பெர்ஃபார்மன்சஸ்ல நிறைய வரும். ஒரு பார்ட் வந்து போதையில இருப்பாரு, எல்லாரும் கிளம்புங்க போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் உள்ள போவாரு. லைன்ல இருந்தது இவர் உள்ள போய் டைலாக் பேசணுன்றது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, பேக் எல்லாம் எடுத்துப்பாரு. பேக் எடுத்து துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள வந்து அங்க நின்னு அந்த டைலாக் துணியை போட்டுக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு பண்றது வந்து ரொம்ப நேச்சுரலா, அது செம்ம சூப்பரா இருந்தது. இதுதானே நம்ம
ஒரு பெஸ்ட் அந்த பிரசன்ட்ல இருக்க ஆக்டர்ஸால என்ன பண்ண முடியும்னா இதானே மொத்தம் அதை யோசிக்கணும்ல. நான் டைரக்டரா அது சொல்லவே இல்லை, அந்த ஆக்டர் புல் ஆஃப் பண்ணதுதான் அது. போதையில இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் வேணும் நான் மட்டும் சொல்லியிருந்தேன். குடிக்கும் போது அந்த டிஃபரன்ஸ் இவன் பெரிய அடிக்ட், அது அந்த இம்பாக்ட் தெரியணும்னா அப்படின்னா எப்படி பண்றதுன்னு எனக்கும் தெரியாது. சரி எப்படியாச்சும் நம்ம அதை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் வந்து படம் முழுக்க அந்த போதையில இருக்கும்போது மட்டும் கண் நல்ல கோவப்பழ மாதிரி செவந்து போன மாதிரி ஒரு விஷயம். மேக்கப்ல இருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டியிருந்தது, அதுக்கு அதை பண்ணாரு. அதெல்லாம் நீங்க வந்து நல்ல ஃபைனான பெர்ஃபார்மன்ஸால மட்டும்தான், ஆக்டிங்குள்ள அது சார்ந்து தொடர்ந்து சிந்திக்கிற இயங்குறவங்களால மட்டும்தான் அதை நிகழ்த்த முடியும், கொண்டு வர முடியும். ஆமா, அது மாதிரி நிறைய சஞ்சனா அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. பாரி அதே மாதிரி நிறைய. ஓகே, ஆக்சுவலி சஞ்சனாக்கு டப்பிங் அவங்களே தான் பண்ணாங்க. ஆமா சார் நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இந்த கால் வந்தோடனே யார்கிட்ட இருந்து இந்த கால் வந்துச்சு சார்? இப்படி ஸ்கிரிப்ட் இருக்கு சார் தான் பண்ணாரு. ஓகே, ஸ்டோரி எல்லாம் கேட்டு கம்ப்ளீட்டா முடிச்சோடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? நம்மளால இந்த கேரக்டர் புல் பண்ண முடியும்னு நினைச்சீங்களா? நான் கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டேன் நான். ஏன்னா இப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு பார்ட்டில ஏதோ கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு போயிட்டு ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அப்பதான் கிருகிருன்னு இருக்கும். அது பார்த்தா நம்ம வாழ்க்கையே கிருகிருக்கு வைக்கும் போல இருக்கு அப்படிங்கறது வந்து லேட்டரா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு அந்த இடத்துல சில இடங்கள்லாம் வந்து என்னால வந்து ஐயோ அப்படிங்கிற ஒரு ரெக்ரெஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா ஜாலியா இருந்துச்சு கேட்கறதுக்கு, சிரிச்சுக்கினே இருக்கிறேன். ஆனா இடையில ஓவாமா அப்படின்ட்டு இருக்குது. அப்ப அதுக்கப்புறம் எனக்கு இதுல நோ சொல்றதுக்கு, அதான் சஞ்சனா சொல்லுவாங்க, இதுல நோ சொல்றதுக்கு இடமே இல்லை. ரெண்டாவது வந்து இந்த கார்பரேட் சோஷியல் கான்சியஸா ரெஸ்பான்சிபிள் மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் வந்து ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரீட் பிளே எல்லாம் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு எல்லாமே நல்லா இருக்கணும், நம்மளுமே இன்னும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ நம்ம பண்ண வேலை, கற்றுக்கிட்ட இந்த நடிப்பு, இந்த நாடகம், தியேட்டர் விஷயத்துக்கு ஒரு பொருளா, அதாவது ஒரு அர்த்தம்னு ஒன்று இருக்கும்ல சில சமயம், அந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நம்ம ஏதாவது நல்லா பண்ணுறோம். அந்த இது வந்து நான் லேட்டர் ரிசல்ட் வரும்போது தான் எனக்கு அதனுடைய இது தெரியும். படம் ஆரம்பிக்கும் போது இதை எப்படி எல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், இத பார்த்தா இப்படி ஆகணும் அப்படிங்கறது எனக்கு. ஏதோ நீங்க ஹோம்வொர்க் பண்ணீங்களா சார்? லைக் ஸ்லாங், பாடி லாங்குவேஜ் வந்து ஹோம்வொர்க் ரொம்ப அக்கறையா பண்ணேன் நான். அதுதான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். கேரவான்ல இருக்கும்போது கலாட்டா பண்ணுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் கூப்பிடுறாங்க, ஷார்ட் எடு, வர முடியாது சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு, வர முடியாது, என்ன பண்ணுவேன். நிறைய சேட்டை பண்ணிருக்காங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. கடைசியா கூட ஒரு சின்ன சின்ன அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் அது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு சார். நீ மழை மாதிரி ரொம்ப வாசனையா இருக்கு. எப்படி சார் இந்த ரைட்டிங் எல்லாம், அது எஸ்பெஷலி அந்த டயலாக் மழை வாசனையானது தானே? கண்டிப்பா சார். இது எப்படி உட்காந்து யோசிச்சு எழுதுனதா எப்படி? இது இல்ல, நேச்சரோட நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு பெண்ணை, நமக்கு பெண் மட்டும் நமக்கு பிடிச்ச விஷயத்த அப்படி அட்மையர் பண்ணுவோம்ல. மழைன்றது யூனிவர்சலா ரொம்ப நம்ம செலிப்ரேட் பண்ற இந்த ஃபர்ஸ்ட் ரெயின், அது மண்ணுல பட்டு அதோட ஸ்மெல்லுங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு ஸ்மெல் தான். கண்டிப்பா ஒரு பெண்ணோட அதுக்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்மெல்லை நம்ம அதோட ரிலேட் பண்ணி ஒரு பொயட்டிக்கான எக்ஸ்பிரஷன் தான் அது. ஆமா, அந்த படத்திலே எல்லாரும் தண்ணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, குடிக்கிறது. நிறைய பேக்ரவுண்ட்ஸ்ல வந்து இவர் வந்து இந்த பேக்ட்ராப், அந்த ஏரி, ஜான்வரி, அந்த தண்ணி இருக்கும், அப்புறம் தண்ணியில் அந்த அதே இதில் கறக்கிறது, அப்புறம் மழை பெய்யறது, அந்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, டிஃபரண்ட் லொகேஷன்ஸ் போய் ஷூட் பண்ணிருப்பீங்கல்ல? டெஃபினட்டா. ஆமா, டிஃபரண்ட் லொகேஷன்ஸ் போய் ஷூட் பண்ணீங்க. அண்ட் எந்த சீன் எடுக்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? கஷ்டப்பட்ட மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப எல்லா சினிமா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எனக்கு வந்து என்னோட ஸோ ஐ ஹவ் டு மென்ஷன் அபவுட் அவர் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜா. ஸோ ஹீ கிரியேட்டட் தட் ஸ்பேஸ் அண்ட் மை ஒர்க் வாஸ் வெரி ஈஸி. லைக் I did like nothing, like simple it was for me. He did a great work. Like he created that space. அந்த டைரக்டர் ஸ்பேஸ் கொடுத்தாத நம்மளும் அழகா வர்க் பண்ணுவோம். ஒரு டெக்ஸ்சர், கலர் கான்ட்ராஸ்ட், everything. Like yeah. He did that. Actually எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ரூபேஷ் சொன்னது இதுதான். அது எனக்கு பெரிய ஒரு கிளாரிட்டி கொடுத்தது. என்னன்னா, நான் கலர்ஸ் அப்படி வேணும் ரூபேஷ் அப்படின்னு சொல்லும்போது ரூபேஷ் சொன்னது வந்து, இல்லைனா கலர்ஸ்ன்றது நம்ம வெறும் லைட்ஸ்ல மட்டும் அச்சீவ் பண்றது கிடையாதுன்னா, அது வந்து
ப்ரொடக்ஷன் டிசைனர் ஒரு பக்கம் வேல்யூ ஆட் பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாக அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணி காஸ்டியூம் டிசைனர் ஒர்க் பண்ணணும். அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம லைட்டை த்ரோ பண்ணுவோம். இவங்க 2 பேரோட ஒர்க்கு கரெக்டாக நம்ம என்ன பேலட், என்ன கலர் பேலட், என்ன மூடு இது பண்ணுறோமோ அதை நம்ம லைட்ஸ்ல என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 தான் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி That makes sense actually. That shows how you love your work. அது நல்லாவே தெரியுது. அது வந்து எனக்கு பெரிய கிளாரிட்டியா இருந்தது. நான் உடனே அந்த இதுதான் இன்ஃபர்மேஷன் அவங்களோட பாஸ் பண்ணி, அதே மாதிரி சீக்வன்ஸ் வைஸ் கலர் பேலட் நம்ம ஒர்க் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜா கூடவே இருந்தான். ஈவன் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனுக்கு வந்து நாங்கள் பயங்கர டைம் கன்ஸ்ட்ரெயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஒரு பேப்பர்ல மார்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த மரம் அது கீழே இங்கே உட்காருவாங்க, இதுதான்டா பொசிஷன், ஃபர்ஸ்ட் ஷாட் இங்கே இருக்குன்னு செட் பண்ணிட்டு உடனே அவன் போயிட்டு அவனே அந்த கீழே பிளைவுட்லாம் போட்டு கிரேனை செட் பண்ணி கொடுத்துட்டு ஜிப்பெல்லாம் செட் பண்ணி வச்சா நாங்கள் போன ஷாட் வைக்கிற மாதிரி. ஆமா, அது ரியலி கிரேட். ஸ்கிரீன்ல எவ்வளவு பேர்னா பேக்ரவுண்ட்ல எவ்வளவு பேர் வர்க் பண்றாங்க. அவ்வளவு பேர் அவனு அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ப்ரொடக்ஷன் டிசைனர் அதோட நிக்காம கதை தெரிஞ்சு அந்த சீனுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாட் ஒன்று புல் ஆஃப் பண்ணணும். ஏன்னா சன்லைட் போயிடுச்சுன்னா இந்த ட்வைலைட் டோன்ல தான் அதை எடுக்கிறோம். அதுக்குள்ள அதை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக அவன் கரெக்டா இது பண்ணி வச்சிருந்தான். அந்த 1.5 hourல தான் அந்த மொத்த சீனுமே எடுத்து முடிச்சோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டா இருந்துச்சா சார் சீன்? இந்த ஒரு பர்டிகுலர் சீன் எடுக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா படத்துல? அந்த தெரு சண்டை ஒன்று இருக்கும். அது என்னன்னா, நான் ரொம்ப முட்டாள்தனமா அதை ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருந்தேன். காலையில சன்ரைஸ் கால் ஷீட்டு 4 மணிக்கெல்லாம் போயிட்டோம், 6 மணிக்கு ஆவடியில ஷார்ட் வச்சு முடிச்சிட்டோம். நான் நினைச்சேன் நைட்டு ஒரு 9 o'clock இல்லை 12 போனா கூட முடிச்சிட முடியும்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கேன். ஷூட் போது காலையில 4க்கு ஆரம்பிச்சு 6க்கு ஈவினிங் 6 எல்லாமே முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தெரு சண்டை சீன் வந்து நைட்ல நடக்கணும். 7க்கு இது பண்ணி ஆரம்பிக்கிறோம். ஒரு 10-11 போகும்போதெல்லாம் நான் சுத்தமா பிளாக் அவுட் ஆயிட்டேன், அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். என்ன பண்றேன் ஏது பண்றேன் எனக்கு தெரியல. சில டயர்ட் ஆயிட்டீங்களா? எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, மைண்ட் ஒர்க்கே ஆகல. ஜாம்பி மாதிரி தான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன், என்ன எடுக்கிறேன்னே தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த சீன் தான் வந்து அதை எடுத்து முடிச்சுட்டு நைட்டு ரஃப் கட் வந்து எங்க ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சிருந்தேன், ரஞ்சித், இது ரொம்ப கேவலமா இருக்குடா, இது மட்டும் ரீஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன கட் பண்ணது வரலாம். அவர் பார்த்தோன்னே அவருக்கு நல்லா இருக்கு, எதுவும் பண்ணாது, இதுல இருந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணு அப்படின்னாரு. அது அந்த 2 o'clock வந்து ஆக்சுவலா அது ஃபுல் நைட்டு போய் அன்னைக்கு முடிச்சாகணும். ஒரு ஆக்டர் வந்து வேற ஒரு படத்துக்கு போக வேண்டியிருந்து அவர் ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணி போனதுனால ஷூட் நின்னுச்சு. எனக்கு அது பெரிய ரிலீஃப் தான், என்ன காப்பாத்தி விட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்லைன்னா வந்து என்ன பண்றனே தெரியாம ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன் சார் எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் ப்ரொடியூஸ் பண்றேன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ஆரம்பத்திலேயே அவர் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சின்னதா ஐடியா, ஒரு 1.5 minute 2 minute ஐடியா கேட்கும் போது இது நல்லா இருக்குடா நம்ம பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அவருமே அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 minute ஐடியாவை கேட்டப்போ அவருக்கும் டவுட்டே இல்லை, இந்த ஐடியாவே புதுசா இருக்கு, இது கண்டிப்பா ஒர்க் ஆகும், நம்ம பண்ணுவோன்ற மாதிரி வந்தாங்க. ஸோ 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணி தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவருக்குமே தேங்க் பண்ணணும். அருண் அண்ணாவுமே வந்து இப்போ ரஞ்சித் வந்து டிரெக்டரா ரைட்டரா இருந்து இதோட சிக்னிஃபிகன்ஸை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அருண் அண்ணா வந்து பியூர்லி ப்ரொடியூசர்ஸ் இல்லை பலூன் பிக்சர்ஸ்ல. அவங்களுமே இதை வந்து அவர் இன்ஃபேக்ட் சொன்னார், நீ எங்க எடுத்துட்டு போனாலும் வந்து இது வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இதுக்கு பெரிய நீ சுத்த வேண்டிய தேவை இருக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குரு சார், நீங்க சொல்லுங்க. ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தோம், நீங்க வந்து இனிமே நான் லீடா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. எதனால இந்த முடிவு? என்ன காரணம்? யாரு சார் திட்டினா? உங்களை நம்ம நேரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அப்புறம் நீங்க வந்து ஏன் சின்ன இது பண்றீங்க, நீங்க நினைச்சா நல்லா இருக்குது, ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குது எங்களுக்குலாம், அதனால நீங்க நிறைய வாங்க, சினிமா நிறைய வாங்க, ஹீரோ தானே நிறைய. ட்ரெய்லர்ல கூட கீழ நிறைய கமெண்ட்ஸ் உங்களை பத்தி தான் சார், குரு சோமசுந்தரம் ஃபேன்ஸ். அது மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க, எனக்கும் ஆசையா இருக்குது. அதனால ஆக்சுவலா அது இம்பார்ட்டன்ட். அவரு இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் வந்து லீடா பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா மொத்த கதையுமே தூக்கி சுமக்குறாங்க. ரஞ்சித் வந்து இந்த திரைக்கதை படிச்சப்ப சொன்னது வந்து, இந்த படம்னா இதை புல் ஆஃப் பண்றது அப்படின்னா பெஸ்ட் ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அதனால இவங்க வந்தால் இந்த படம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிரும், இவங்க வந்தால் இந்த படம் நடந்துரும், பட்ஜெட் கிடச்சிருன்ற மாதிரிலாம் இந்த படத்துக்கு யோசிக்காத, அதை விட்டுடு, பட்ஜெட்ன்றது ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டோம், நீ வந்து ஃபைனான பர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ணுறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ஃபஹதோ, தினேஷ், சோமண்ணா அந்த லிஸ்ட்டில் வரும்போது நம்ம சோமண்ணனை வந்து இது பண்ணுறோம்.
சாங்ஸ் எல்லாம் எந்த அளவு அழகா வந்திருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாங் நீங்க கேட்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? சானோட கிரேட்னஸே வந்து கதை என்ன அதுக்குள்ளவே தான் அவர் ரொம்ப இதுவா இருப்பார். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுற மாதிரி இடத்துக்குள்ள போகவே மாட்டார். எனக்குமே அது ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிடுச்சு இவர் இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ரொம்ப யூனிக்கா அவரோட இண்டிவிஜுவாலிட்டியோட ஒரு ஒர்க் பண்ண தான் ட்ரை பண்றாங்கன்னும் போது அப்படி ஒரு கிஃப்டடா ஒரு ஒர்க் வரும்போது தேவையில்லாத நம்ம அன்னெசரியான விஷயத்தை அவர் மேல இம்போஸ் பண்ண வேண்டாம்ன்றது நானும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். சும்மா நான் சொல்றதுங்கிறது ரெஃபரன்ஸ் இந்த மூடு இப்படி வேணுன்றதுக்காக தான் சொன்னேன். அந்த மூடை மட்டும் அவரு இந்த மாதிரி பேசல இப்படிதானே அது நான் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான். இன்ஃபேக்ட் அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து நான் தலைக்கோது மேலங்காத்து தான் சொன்னேன். அவரோட சாங் அவர்கிட்ட ரெஃபரன்ஸா கொடுத்த அந்த புன்னகை காலம் மண்ணுல பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருப்பாங்க. அவர் நான் என்ன சாங்கே கம்ப்ளீட் பண்ணணுமா நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி எனக்குமே என்வானம் நீக்கு அப்புறம் என்வானம் நீ அதை விடவே எனவே இந்த பாட்டு இன்னுமே ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு. ஓகே, இந்த பாட்டில் ராதா படத்துல அவர் கம்போஸ் பண்ணதுலயே ஒன் ஃபேவரட் சாங்னா எந்த சாங் சொல்லுவீங்க? ஒன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஓகே, எல்லாமே பிடிக்கும். ஆனா புன்னகை காலம் சாங்குக்கான தேவை வந்து ரொம்ப இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல இந்த லைன் வரும்ல, கருவ காட்டுல தெரிஞ்ச காத்து தான் ஊர் சேராதா, சருகும் வேர் விடும் அருகும் புல்லுக்கும் வான் தூராதா அப்படின்னு ஒரு லைன் வரும். கருவ காட்டுல ட்ரையான ஒரு இடத்துல இருக்க அந்த அந்த காத்து வந்து ஒரு ஊருக்குள்ள மக்கள் புழங்குற வாழற ஒரு இடத்துக்குள்ள எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்காதான்னு ஒரு ஏர் ஃபீல் பண்ற மாதிரி காத்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும்ல. காஞ்சி போன சருகுக்கு வந்து ஒரு மழை பெஞ்சதுன்னா உடனே அருகும் புல்லா பூத்துறோம்ல. அப்படி தன்னோட வாழ்க்கை மாறாதான்னு ஒருத்தனோட கனவு தானே அந்த இது. அது வந்து அந்த பாட்டே வந்து ஒரு ஒரு எண்ட ஒரு ஹோப்பை கொடுக்கும். நிறைய பேர் ரீவிசிட் பண்ற முக்கியமான பாடலா அது இருக்கும். என்வானம் நீக்குமே அதே மாதிரி அதுக்கு ஒரு லாஸ் அண்ட் பெயினை ரெப்ரசென்ட் பண்ற சாங்கா இருக்கும். அது அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப சிக்னிஃபிகண்டான இது. இன்னும் அறிவு பாடினது அது ஒரு பக்கம், நானா குடிகார சாங்கு அதுதான் ஃபில்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அந்த பார் சாங் அது இன்னொரு பக்கம் பாப்புலர் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு. ரமேஷ் வைத்தியா தோழர் எழுதின தண்ணியில இருக்கு சாங் அதுவுமே நல்லா இருக்கும். எல்லாமே நம்ம ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றது தான். பட் இந்த ரெண்டு சாங் இன்னுமே கொஞ்சம் பர்சனலா நமக்கு கனெக்ட் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃபேவரட் சாங் இந்த படத்துல? எனக்கு வந்து வானம், அது அந்த பாட்டு பிடிக்கும். வானம் நீ வந்து ரொம்ப நல்லது. நான் இப்போ 2-3 நாளா தான் அந்த பாட்டை வைக்கம் உடைய புன்னகை காலம் கேட்கிறேன். அதுல ரொம்ப அதான் கருவக்காட்டுல எனக்கு வந்து அது சொல்லும் போதே ஒரு கருவக்காட்டுல சிக்கிக்கிட்ட காத்து வந்து அப்படி தோணுச்சு எனக்கு. ஒரு காட்டுக்குள்ள சிக்கி ஒரு காத்து சிக்கிட்டு மனுஷங்களை தேடுது. ஒரு அதுல இன்னொரு லைன் எழுதிருப்பாரு, ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுதுல சார். ஆமா, அதுல தனிக்குடி தோழர் எழுதியிருப்பாரு, காய்ந்தாலும் ராசம் வீசும் தாழம்பூ பத்தி சொல்லுவாரு. தாழம்பூ வந்து என்னதான் காஞ்சி போனாலும் அது வாசம் வந்து மாறாமல இருந்துகிட்டே இருக்குங்கிறது வந்து எனக்குள்ள அந்த ஹியூமனிட்டி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. நான் வந்து நொடிஞ்சு நடு ரோட்ல நிக்கலாம், ஆனா உங்க மேல இருக்க எனக்கான அன்புங்கிறது இன்னுமே இருந்துகிட்டே இருக்குல்ல அப்படிங்கறதான் அந்த இது சொல்லுவோம். சார் நீங்க சொல்லுங்க, சஞ்சனாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. நான் வந்து கதை கேட்டோடனே தினகரன்ட்ட யாரு பேர் பண்ண போறாங்க கேட்டோடனே கேட்டீங்களா? ஆமா, மற்ற கேரக்டர்ஸ்லாம் யார் பண்ண போறாங்க, ரொம்ப முக்கியமா என்ன யார் யார் என்னென்ன பண்றாங்க, அதுவும் மற்றவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஆக்டிங் கிளாஸஸ் மாதிரி ஏதாவது எடுக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு போய் என் ஃப்ரெண்டு சாந்தகுமாருங்கிறவர்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஸோ அவர் போய் என்ன ஒரு 15-20 நாள் ஒர்க் பண்ணார் மற்ற கேரக்டர்ஸோட. சஞ்சனா வந்து ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரிலாம் எப்படி ஒர்க் அவுட் நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு. ரெண்டாவது வந்து நான் நிஜமாலுமே லிட்ரலி பயந்தேன் சஞ்சனாவை பார்த்து. ஃப்ரேம்ல உள்ள இருக்கும்போது லிட்ரலி எனக்கு என்னுடைய பேசிக் உணர்வு வந்து அவங்க கூட இருக்கும்போது ஒரு பயம். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை குடிகாரன் வந்து ஒரு கில்ட் வரும்ல, ஓவர் ஹோல்டு த கில்ட். அவங்களுக்கு ஒரு அந்த கில்ட் வந்து நம்மளாலதான் இவங்க காய்ச்சுங்கும் போது நமக்கு ஒரு அடுத்து ஒரு தடவை மீட் பண்ணும்போது அந்த கில்ட்டும் பயமும் இருக்கும்ல. ஸோ அதுதான் கோரா வச்சிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க உருவத்துலயும் சரி அவங்க பாக்குறதுலயும் சரி நம்ம அடிச்சிருவாங்க போல இருக்கு. அது ரொம்ப நேச்சுரலாவே வந்துருச்சு. ரொம்ப நல்லா பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு ஃப்ரேம்ல ஒரு 3-4 ஆர்டிஸ்ட் இருந்தாலே வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்துல நிறைய பேர் இருப்பாங்க போல நான் பார்த்த வரைக்கும். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் அதெல்லாம்? எனக்கு அது அவர் ரஞ்சித்தோட ஒர்க் பண்ணும்போது அதை பத்தி ஒரு நல்ல ட்ரைனிங் இருந்தது. ரெண்டு ஆஸ்பெக்ட்லயுமே காலா ஒர்க் பண்ணுவேன்.
காலால வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாளுக்கு வந்து எல்லா நாளுமே 1000 பேர் இருப்பாங்க ஜூனியர் ஓ ஆர்டிஸ்ட். மை காட். 30 நாள் 1000 பேர் ஈஸியா இருந்தாங்க. நான் கம்மியா Okay. சொல்றேன்னு சொல்லுவேன், அதிகமா நிச்சயமா இல்ல. ம் மேபி அது 45-50 நாளா கூட இருந்திருக்கும். சில நாள் 2000 3000 4000 பேர் எல்லாம் கூட வந்திருந்தாங்க ஷூட்டுக்கு. நாங்க அசோசியேட்ஸ் எல்லாமே அதை ஹேண்டில் பண்ணுவோம். இன்னொன்று ரஞ்சித் அவரோட ஒர்க் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இருந்தே ஒரு ஃப்ரேமுக்குள்ள பிரைமரி கேரக்டர்ஸே 10-12 பேர் அழகா இருப்பாங்க. அடுக்கி வைப்பாங்க. எஸ் எஸ். எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி சூப்பரா ஸ்டேஜ் பண்ணுவாரு. அதுல இருந்து நம்ம அது இன்ஸ்டிங்டிவாவே அது நமக்கு ஒரு உள்வாங்கிக்கிட்டது தான் நினைக்கிறேன் நான். ஓகே, அங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இங்க இறக்கிட்டீங்க. ஐயோ, இந்த டேர்ம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஐயோ, அப்படி இல்ல டேர்ம். sir. நல்ல விஷயம் தானே சார். அங்க நம்ம அட்மயர் பண்ண விஷயத்த இங்க அப்ளை பண்ண ட்ரை பண்றோம். ஆமா, சூப்பர் இல்ல சூப்பர். நிஜமாலுமே அது என்னால உணர முடிஞ்சது. நான் நிஜமா அங்கதான் இருக்கிறேன். நான் ஒரு ஒயின் ஷாப்ல தான் இருக்கிறேன். அந்த அந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும்ல, பிச்சுட்டு அங்கேயே ஒட்டுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒட்டுவாங்க, அவங்க ஒட்டுவாங்க, அது பண்ணுவாங்க. சின்ன சின்ன அந்த டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப அதான் ஆர்ட் வந்து ஆர்ட் படிக்கும்போது, அதுவும் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கும்போது வந்து நிறைய பேசிக், அதுதான் ரொம்ப பேசிக். ரைட்டரும் ஃபைன் ஆர்ட்ஸும் தான் பேஸ். ஒரு ஆர்ட்டினுடைய பேஸே வந்து 2 பேர் தான், ரைட்டர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். அதுல இருந்து தான் கிளம்பி வருவாங்க. நாங்க சொல்லுவோம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் நாங்க தான் இந்த உலகத்தையே உருள வைக்கிறோம். நாங்க இல்லைன்னா யாருமே கிடையாதுன்னு ஒரு பேஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ரொம்ப பயங்கரமான பேஸ். ஸோ அது மாதிரி இந்த காம்போ இருக்குல்ல, ரைட்டர் அண்ட் ஆர்ட், அதுவும் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து டீடைலிங் பண்ண தெரியும், எங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பழகி இருக்கும், செய்ய தெரியும். அந்த வகையில நான் நிஜமாலுமே ஐ எம் ரியலி லக்கி. சவுண்ட் டிசைன் சுரேனோட ஒர்க் அது நிறைய இடத்துல சொல்லணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். என்னன்னா அவரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஃபில்ம் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு சட்டிலான ஒரு ஃபில்மு. அங்கிருந்து இந்த இதோட தன்மை என்னவோ புரிஞ்சுக்கிட்டு நிறைய இடங்கள்ல அந்த சைலண்ட்டை அவ்வளோ சைலன்ஸை பியூட்டிஃபுல்லா இது பண்ணியிருந்தாங்க. நான் மிக்சிங் டைம்ல சவுண்ட் டிசைன் பண்ணும்போது கூட எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு சுரேன் அப்படின்னா, சூப்பரா இருக்கு, எனக்கு அது கரெக்டா ஒர்க் ஆகும். தியேட்டர்ல பார்த்தா அந்த சைலன்ஸ் அவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது. அந்த கால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சில இடத்துல தியேட்ரிக்கலா ஆம்பிளிஃபை பண்ணி இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க அப்படின்னும் போது இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது அது அவ்வளோ வைப்ரண்டா ஒர்க் ஆகுது. அது நீங்க எதுவுமே அந்த இடத்துல அவாய்ட் பண்ணல சார், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இல்ல, ஏன்னா எல்லாருமே அவங்க இதுல வந்து மாஸ்டர்ஸா இருக்காங்கல்ல. சும்மா தெருவுல போறவங்களை கூட்டு வந்து நம்ம உட்கார வைக்கல. எக்ஸெப்ஷனல் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ப்ரொஃபஷன்ல. நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸ், நம்மளோட விஷன் என்னன்னு சொன்னா போதும்ல, அவங்க அதை ஃபைனா பண்ணிடுறாங்க. இந்த எக்ஸஸ் சீன்ஸ், அதாவது அவுட்டர் சீன்ஸ் வந்து அடிஷனல் சீன்ஸ் இருக்கும், அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, அதுல டைலாக்ஸ் இருக்காது. ஆனா அதை செலக்ட் பண்ண விதம் நிஜமாலுமே இப்போ வந்து இப்போ இந்த மேஸ்திரிக்கு வேலைக்குன்னு போறவங்களை வந்து ஒரு கூட்டமா நிற்பாங்க ஒரு இடத்துல, போறவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இப்போ சினிமால கூட நீங்க பாத்தீங்கன்னா துணை நடிகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, வந்து கூட்டிட்டு போவாங்க, வந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு ஆடிங்கா நமக்கு தேவையான ஆக்டர்ஸ் போடுறாங்க, வந்து கலருக்காக அந்த சட்டை போட்டு இது பண்ணி. அப்புறம் நான் அவங்க நிஜமாலுமே இருக்கிற அங்க தொழிலாளர்கள் இருப்பாங்க, அங்க நான் மிக்ஸ் ஆவேன். அந்த மாதிரி இதெல்லாம் பண்றது, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த விடிய கால நேரம் அந்த அதுக்கேற்ற மாதிரி பேக் ட்ராப் கிரியேட் பண்றது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அவுட் பார்த்துட்டு எப்படி சார் நீங்க ஃபீல் பண்ணீங்க? நீங்க படமே பார்த்துட்டு வந்தீங்க. படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஒரு ஃபைன் ஒர்க், அந்த ஃப்ளோ எல்லாம். ஏன்னா தியேட்டர்ல ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம் நாங்க. நான் எஸ்பெஷலி கூத்துப்பட்டறை 10 இயர்ஸ் நாடகம் நடிப்பு இதே வேலைதான். கதை எப்படி ஓடுது, அங்க பிசிறடிக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு 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 பொயட்டிக்கா இருந்துச்சு மூவி, ரொம்ப பொயட்டிக்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் எனக்கு போனதே தெரியல. நான் நடிக்கிறதுனால சில சமயம் எனக்கு வந்து எதெல்லாம் நான் ரிப்பீட் பண்றேன், என்னென்ன ஜெஸ்டர்ஸை ரிப்பீட் பண்றேன், இதெல்லாம் இனிமே பண்ணக்கூடாது, வேற காரணம் எனக்கு தான் தெரியாது. அதை நான் உத்து பார்த்துட்டு இருந்தேன். நான் இனிமே இன்னும் போய் தனியா போய் பார்க்கணும். ரொம்ப நீங்க நடிச்ச ஃபில்மே எத்தனை தடவை? இல்ல நான் ரொம்ப பார்க்க மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கும். நேத்துக்கே அந்த ப்ரிவியூக்கே வந்து
ரொம்ப வெக்கப்பட்டு தான் என்னடா பண்றது அப்படின்ட்டு கடைசியில் நல்ல வேலை என்ன கடைசியில கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. மாதிரி ஷையா இருக்கும், ஆனா உள்ள ஒரு பெருமையா இருக்கும். ஹாப்பியா ஹாப்பியா இங்க பாரு நம்ம இதெல்லாம் பண்ணோமா, நல்லா இருக்கேன் இங்க அப்படின்னு. சோ நீங்க சொல்லுங்க, ரஞ்சித் சார் பார்த்திருப்பாரு அவுட்டு, பார்த்து என்ன சொன்னாரு சார் உங்ககிட்ட? வேற வேற ஸ்டேஜ்ல நிறைய சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுற டைம் அந்த ப்ரிவ்யூ போட்டதுலேருந்தே வந்து அவர் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், இதுவரையில இந்த அளவுக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லா சைட்லேருந்துமே ஒரு இது ரொம்ப ரேரான ஃபிலிம்ஸ்க்கு தான் இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. நீ வந்து ஃபினான்ஸ் நம்பர்ஸ் பற்றிலாம் விட்டுடு, நம்ம சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணிட்டோம், அவ்வளோதான், ரிலாக்ஸ்டாக விட்டுரு, மற்றதெல்லாம் அது ஆர்கானிக்காக அதோட ஃப்ளோவில் நடக்கட்டும். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இப்படி ஒரு இது வர்றதுன்றது எவ்வளோ பெரிய இது இல்லை, அதோட வேற பெரிய வெரி ஹாப்பி. அதையும் தாண்டி ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க சார், அதுவுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். நான் பார்த்த வரைக்குமே ரிவ்யூஸ் எல்லாம் மிக்சட் ரிவ்யூஸ் கூட கிடையாது, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும்னு. ஸோ அது எந்த அளவு ஹாப்பியாக இருக்கு சார் உங்களுக்கு கேட்கும் போது? எனக்கு இதுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹியூமன் கம்யூனிட்டி மேலேயே நம்ம வெறுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது 1000 இருக்கு. அவ்வளோ ப்ரூட்டலாக கரப்டடான பீப்புளும் இருந்துகிட்டே இருக்காங்க. சினிமான்னு மட்டும் கிடையாது, ஃபில்மு அதுக்குள்ளே மட்டும் ரெலவெண்ட்டாக சொல்ல நான் அவ்வளோ ஒஸ்டான பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒஸ்டான சுச்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபில்மு இதை பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த ஃபில்ம் இப்போ நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரோம். எனக்கு ஆக்சுவலாக ஹியூமனிட்டி மேலே பெரிய ஹோப் தான் வருது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு 2 மந்த் முன்னாடி செல்லுமணி சார், ஆர்கே செல்லுமணி சாரை போய் சந்திக்கிறேன். இந்த மாதிரி நான் ரஞ்சித் அவரோட அசோசியேட்டு, ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் வந்து பார்க்குங்க, அதே மாதிரி உங்கள் கூட இருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கணும், ரொம்ப ஒரு மினிமலான இதில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்து பேசுறதுங்கிறது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவர் பொறுமையாக உட்காந்து டீசர் பார்த்தாரு, பேசினாரு, பேசிட்டு என்னைக்கு வரணும்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். அவர் 11 பேரை கூட்டிட்டு வந்தார். சரண் அமர்கலம் பண்ணாங்களே, சரண் சார், லிங்குசாமி சார், அப்புறம் இன்னும் நிறைய அவரோட டைம்ல இருந்த வசந்த பாலன் சார், நிறைய பேர் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாமே பார்த்துட்டு அந்த அளவுக்கு அந்த படத்தை பேசி சுத்தி இருக்கவங்க எல்லாரோடும் அது ஒரு 1 மந்த் அந்த டாக் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து ப்ரிவியூக்கு மறுபடியும் வெற்றி சாரு, அமீரன் கூப்பிட்டு வந்தாங்க, அகெயின் இவர் மாரி செல்வராஜ் வந்தாங்க, அருண் மாதேஸ்வரன் வந்தாங்க, மிஷ்கின் சார் வந்தாங்க. இவங்க எல்லாருமே கூப்பிட்ட உடனே இவங்களும் வந்தாங்க. ப்ரிவியூக்கு வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு பைட்ஸ் கொடுத்துட்டு, அதோட மட்டும் நிக்காம இந்த ஃபில்மை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல ஆடியோ லான்ச்சுக்கும் அமீர் அண்ணா வந்தாங்க, வெற்றிமாறன் சார் வந்தாரு, மிஷ்கின் சார் வந்தாங்க, அண்ட் லிங்குசாமி சார் வந்தாங்க. ஆடியோ லான்ச்லயுமே இந்த ஃபில்மை பத்தி பேசி இப்ப இங்க வந்து நிக்குது இல்லை இந்த ஃபில்ம். இது வந்து உண்மையாவே ஒரு ஹோல்சமா நம்ம ஹோல் சொசைட்டி பத்திய மிகப்பெரிய நம்பிக்கையும், செல்ஃபிஷா ரொம்ப கரப்டடா தான் ஹியூமனிட்டி இருக்கும், ஹியூமன் கம்யூனிட்டி இருக்குன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு ஒரு பைசா இதனால எந்த லாபமும் கிடையாது. அவங்க ஏன் இதை பண்ணணும், இத்தனை டைம் ஒர்க் பண்ணணுன்றது இருக்குல்ல. இந்த ஃபில்ம் நீலமோட ஃபில்ம்ன்றதை தாண்டி இந்த ஃபில்ம் கிரியேட் பண்ற சொல்ற விஷயம் அது வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு போய் சேரணுங்கிற அவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ் தானே, அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றாங்கல்ல. இது நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சுத்தி இருக்கவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து அகாமடேட்டிவா இருக்காங்க, எந்த அளவுக்கு மற்ற ஃபெல்லோ ஹியூமனை செரிஷ் பண்றாங்க, மற்ற ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸை செரிஷ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அமீரனெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பேசியிருந்தாங்க. அதான் கேட்கணும் வந்தேன் சார். நிறைய டைரக்டர்ஸ் பார்த்து பைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்ககிட்டயும் பர்சனலாக நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஒரு டைரக்டர் சொன்ன விஷயம் என் மைண்டில் அப்படியே பதிஞ்சிருச்சுன்னா யாரு சார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு சொன்னது? எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பேசுறது அப்படிங்கிறது வந்து செல்லுமணி சார் வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ இதில் நான் இப்படி இந்த லைஃப்பை நானும் கடந்து வந்தேன், ஆனால் இதை படம் பண்ண நான் யோசிக்கவே இல்லையடா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரண் சார் வந்து எங்கள் காலேஜ் சீனியர். அவர் ப்ரிவியூக்கு வரும்போது அவர் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர இதாயிடுச்சு. ஓவிய கல்லூரியில் நாங்கள் சேரும்போது நானு, ரஞ்சித், என்னோட ஃப்ரெண்டு பிரபு, நாங்கள் 3 பேரும் திருவள்ளூரில் போயிட்டு ஜெமினி படம் பார்த்தோம், விக்ரம் சார் நடித்த படம். ஹாஃப் டே காலேஜ் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு படம் பார்த்தோம். அவர் அதுக்கப்புறம் வசூல் ராஜா நிறைய பெரிய பெரிய ஒர்க்லாம் பண்ணாங்கல்ல, அவரை பார்த்த உடனே நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு சார் நானும் ஓவிய கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார், நாங்கள் ரஞ்சித் எல்லாம் இந்த மாதிரி உங்க படம் பார்த்துருக்கோம் சார். நான் சைலண்டா போனாங்க. படம் பார்த்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு மகேந்திரன் சாரோட ஒர்க்கோட சென்சிபிலிட்டி இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது தினகர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உதிரிப்பூக்களோட முள்ளு மலரமோட இதை வந்து கான்டெக்ஸ்டை ரிலேட் பண்ணி பேசினாங்க. அப்புறம் மிஷ்கின் சார் வந்து எனக்கு சிங்கி சைத் மத்த ரொம்ப பிடிக்கும்.
நிறைய டைம் அவரோட ஒர்க்கை வந்து யோசிக்கும் போது உண்மையாவே இப்போ சினிமா டெலிவிஷன்லாம் இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை ப்ளஷர் ஆஃப் ரீடிங் சொல்லுவாங்கல்ல, அதோட பீக் அச்சீவ் பண்ணதெல்லாம் சிங்கிஸ் ஐத்மத்தோட ஒவ்வொரு நாவல் இன்னைக்கு படிக்கும் போதுமே நான் ஃபீல் பண்ணுவேன். 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 60-70 பக்க ஒரு நாவல் இல்ல 100 பக்க நாவல் வந்து அது என்டர்டெயினும் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு மார்க்சிஸ்ட் வேல்யூ உள்ள வச்சிருக்காரு. அந்த ரஷ்யன் மக்களோட வாழ்க்கையை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளவு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இது. அவங்கள்ட்ட தான் கத்துக்கிறோம் நம்ம. எனக்கு அவருக்கு தேங்க் பண்ணது வந்து மிஷ்கின் சார் பார்த்துட்டு வந்து சிங்கிஸ் ஐத்மத்தை படிச்சு நீ தேங்க் பண்ணிருக்கேடா, சூப்பர்ரா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது அந்த இதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்ற மாதிரி he was appreciating. மேபி வந்த டைரக்டர்ஸ்க்கு எல்லாருமே ஒரு தாட் இருந்திருக்கும்ல, இந்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த ஃபிலிம் பிரசன்ட் பண்றவங்க நம்ம சப்போர்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாலஜி கூட இருக்கலாம். எஸ் 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 எல்லாருமே ரொம்ப கிரேஷியஸா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. மாரி செல்வராஜ், அருண் மாதேஸ்வரன், ஈவன் வினோத் ராஜ் கொட்டுக்காளி அவர் ஒரு 6 months முன்னாடி பார்த்துட்டு நிறைய பேர்ட்ட படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, மதுரையில படம் பார்த்துட்டு போயிட்டு ஒரு 1.5 hour கண்டினியூஸா பேசிட்டு இருந்தாங்க அவங்க. அப்ப இத்தனைக்கும் இப்ப இருக்க ஃபைன் வெர்ஷன்லாம் கிடையாது. அது ஒரு ஆல்மோஸ்ட் 2.5 hour 2 hour 35 minutes இருக்கும். ஓகே ஓகே, அப்படி பேசிட்டு இருந்தாங்க. கலையரசன் அதே மாதிரி பார்த்துட்டு அப்பவே கலை சொல்லியிருந்தான், இது பயங்கரமா தியேட்டர்ல கிராக் பண்ண போது நீங்க ஒரே பண்ணாதீங்கன்னா அப்படின்ற மாதிரி கலை சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபைனலி பாட்டில் ராதா திரைப்படம் ஆடியன்ஸ் ஆகிய நாங்கள் எதுக்கு பார்க்க வரணும் சார்? வில் ஸ்டார்ட் வித் யூ, சொல்லுங்க. பாட்டில் ராதாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ஒரு சேலஞ்சை மீட் பண்றாரு. எல்லா ஹீரோக்களும் சேலஞ்சை மீட் பண்ணுவாங்க, அந்த வகையில அவரும் மீட் பண்றாரு. ஆனா அது வந்து அவருக்கு வச்சுக்கிட்ட சேலஞ்சு. அந்த சேலஞ்ச் வந்து ஒரு அடிக்ஷன்னால வர்றது. இந்த படம் பார்க்கும்போது ஜாலியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்க வைக்கும். அப்புறம் அதுக்கு வந்து இப்போ என்ன பண்றது அப்படின்னு பயந்து வெளியே போக வைக்காது. ஓகே, அதுலயே சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பா அந்த படம் பார்க்கலாம். சார் நீங்க சொல்லுங்க சார், பாட்டில் ராதா திரைப்படம் ஆடியன்ஸ் ஆகிய நாங்கள் எதுக்கு தியேட்டர் வந்து பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க என்டர்டெயின் ஆகுறதுக்கு, இமோஷ்னலா உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிறதுக்கு பாட்டில் ராதா ரொம்ப சூப்பரான ஒரு மீடியமாக இருக்கும். அவங்க ஒண்டர்ஃபுல்லாக இதை என்டர்டெயின் பண்ணும், சிரிக்க வைக்கும், ஆஸ் வெல் அஸ் இமோஷ்னலாக அவங்கள நெகிழ்வடையும் செய்யும். அது ஒரு மகிழ்ச்சியால டியர்ஃபுல் ஆகுறதுங்கிறது பெரிய விஷயம். சோகத்தை காமிச்சு அழ வைக்கிறதுன்றது கிடையாது. ஜாய்ஃபுல் டியர்ஸா உங்களை ஜாய்ஃபுல்லா டியர்ஸ் பண்ண வைக்கும். அது ஒண்ணு. எல்லாத்துக்கும் மேல இப்ப அண்ணன் அதை சொல்லியிருந்தாங்க, இந்த ஃபில்ம் வந்து இந்த ஃபில்மோட பர்பஸே வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் சேலஞ்சஸ் வி ஸ்பேஸ், இல்லை எந்த சுச்சுவேஷன் நம்ம இருந்தாலும் சரி, there is always hope, we can fight back and we can move ahead, we can win over our challenges. அதுதான் இது பேசுது. நீங்கள் வந்து இது குடியோ அடிக்ஷனு சரக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு எந்த ப்ரொஃபஷனில் எந்த ஃபீல்டில் இருக்க ஒருத்தவங்களும் எல்லாருமே சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரக் ஆகும், திரும்ப போயிடலாமா இல்லை இதோட நிறுத்திக்கலாமாங்கிற ஒரு இடம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அங்கேருந்து அடுத்து நகர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வி கேன் ஃபேஸ் த வேர்ல்ட் வித் ஹெட் ஆன் அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டில் ராதா. ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகியே ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு சார் பாட்டில் ராதாக்கு. இன்னும் நிறைய நாட்கள் ஓடணும், ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கணும்னு சொல்லி ராஜ் டிவி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த ஸ்பெஷல் ஷோவை எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே விஷஸ். இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஷோவில் நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் டடபாவை சொல்லிக்கிறது நான் உங்கள் யாதவி.